நான் தான் கேமரா சிவம் கேமராவில் பதவியில் இருந்தேன். இப்போ அப்படியே தூக்கிட்டு கேமரா வேணா சாண்டி ஆகிட்டேன். நான் வந்து போண்டி ஆகிட்டேன். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நாங்கள் இருந்த ஏரியாவில் வீட்டில் இருந்தோம். வீட்டில் நாங்கள் இருந்தோம். ஓர டிச்சாக இருந்துச்சு, இதெல்லாம் போச்சு. இது வந்து என் ஃப்ரெண்டு வீடு, ஜேகே ப்ரோன்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கிறது மடியில் யாரும் ஃப்ரெண்ட்ஸா? இங்கே நிறைய இந்த இடத்துல நிறைய இருக்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு ஐட்டத்தை கொடுக்குறக்கா தெளிவா சொல்லா. ஒரு பொருளை எங்கள் மாமா கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். வாங்க பின்னாடி ஆமாண்டியா வாங்க. நம்ம வழியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பட்டு போனோம். வழியில் ஒருத்தர் குண்டி ஆட்டிட்டு வர்றான். வாழ் மேலே தூக்கிட்டு இருக்கு. அவன் தான் எங்கள் தோஸ்து. அவன் பேர் இங்கே ஒருத்தர் இவன் வந்து அங்கே பாருங்க நடக்காங்க. அந்த நாயை இப்படி பார்க்குறது வராங்க. என்ன இப்படி பார்க்குறது? அதை நாயை போக்குறது மட்டும் நல்லா இருக்கட்டும். அது பின்னாடி வர நாயை போகுது. ஐயோ, அங்கே போய் இடிக்குது. நாய் நம்ம மேலே கேஸ் போட்டோம். வா, ஏன் நம்ம கூட வருது நாய்? நம்ம கூட இருக்கும். அங்கே போகும்போது இதெல்லாம் கழட்டி வச்சிருந்தா கழட்டி வச்சிடலாமா? அதான் வந்து லெஃப்ட் எடுத்த வீடா? மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா? எங்க நீ சிரி ஏண்டா எம்பட திருப்பு கண்ணா? ஐயோ காட்டடி பல்லு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஹோட்டல் சாப்பிட வந்திருக்கோம். ஏன்னா நம்ம நிவன்கனுக்கு கமிட்டட் ஆகிட்டாங்க. நிவன்கன் கமிட்டட் ஆகிட்டு. சரி, இனிமேல் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளா கம்ப்ளீட் ஆகல, நிவன் தான் கம்ப்ளீட் ஆகிட்டான். நம்ம கிளாஸ்லேயே ஒரு புள்ள கூட பேசி நல்லா கம்ப்ளீட் ஆகி கரெக்ட் பண்ணிட்டான். அதுக்கு இப்போ நமக்கு பிரியாணி வாங்கி தரோம். பிரியாணி கடை கூட்டிகிட்டு வந்துருக்கான் பாருங்க. இப்போ நாங்கள் பிரியாணி கடையில் தான் இருக்கோம். சாப்பிட்டு நாங்கள் இப்போ கிளாஸுக்கு போக போகிறோம். பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே இல்லைங்களா? ஒன்றுமே இல்லையா? சரி எப்படி கம்ப்ளீட் ஆகிட்டா பையன் ஏதாவது வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் கமெண்ட் பாக்ஸில். எப்படி ஐட்டத்தை ஒப்படைச்சிட்டு வந்தாச்சு எங்கள் மாமா கிட்ட. மாமாவை பார்க்க போனால் அவர் செங்கலை தூக்கிட்டு வந்துட்டார். வீடு கட்டிக்கிட்டு தக முடிச்சிச்சு. ஏன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஐட்டத்தை ஒப்படைச்சாச்சு. வீடியோவை முடிச்சுக்கலாமா? பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.